குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமியா, கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் பிளான் பண்ணி படுத்தோம். கொஞ்சம் பூ கட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நேற்றுக்கு வாக்கிங் போயிட்டு வரும்போதே முல்லைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பூவெல்லாம் கட்டிட்டு படுத்து தூங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. காலையில் அவங்ககிட்ட நைட்டே சொல்லிட்டு தான் படுத்தேன். கொஞ்சம் அலாரம் வச்சியாச்சும் எழுப்பி விடுங்கன்னு சொன்னேன். அவங்களுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். நானும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே பிளான் பண்ணியாச்சு. கொஞ்சம் சிவன் கோவிலுக்கு வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கிரிவலம்லாம் போவாங்க திருவண்ணாமலைக்கு. நம்மளால் கிரிவலம்லாம் போக முடியாது. அதனால் இங்கே வந்து சிவன் கோவிலே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒரு 48 சுற்று வந்து நம்ம கோவிலுக்குள்ளேயே சுற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இதுவே வந்து கம்மி, இதை விட ரொம்ப அதிகமாக வந்து 108 சுற்று சுற்றலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் தான் சொன்னேன். ஆனால் வந்து சுத்தமாக வந்து நம்மளால் ஒரு 4-5 சுற்று வர முடியல. ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குமா, அதை சுற்றி வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கல்லுலாம் வேறு ஒரு மாதிரியாக இருக்கும், டைல்ஸ்லாம் கிடையாது. அந்த நாளில் போட்ட கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோம், சாமிலாம் கோவில் சுற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டு இருந்தோம். அது வந்து நெக்ஸ்ட்டு வரும்போது அப்படியே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுக்கலாம். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க போல். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்களாம். 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் எதுவும் பிரசாதம் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. சரி, நம்ம ஈவினிங் டைம் கூட செஞ்சு வச்சுக்கலாம், இல்லைனா ஒன்றும் செஞ்சே ஆகணும்லாம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கூட சாமி கும்பிட்டுக்கலாம். காலையில் வந்து எதுவுமே வந்து பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அவங்க முன்னாடி ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்மளால் கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குலாம் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் அவ்வளோ காற்று, பயங்கர காற்றா இருந்தது. நல்லா சில்னஸாக இருந்தது. மழை வர மாதிரியே இருந்துச்சு. அப்படியே வெளியிலவே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரோஷன் வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கான். ரோஷன் ஊர்லேருந்து வந்துட்டான். அப்பா வந்து கூட்டின்னு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை, திருப்பி நம்ம வந்து ஊருக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டுட்டு இருக்கான். போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. அவன் இருக்கவே மாட்டேங்கிறான். மித்தி மட்டும் நான் அங்கேயே தான் இருப்பேன், நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். லீவெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன்னு சொல்லிட்டான். ரோஷன் மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டான். இப்போ என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான். என்றைக்கு போவோம் என்னன்னு தெரில. சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கெலாம் போக மாட்டோம். கொஞ்சம் ஒரு 2 நாள் 1 நாள் ஆகுமா என்னன்னு தெரியல. பிளான் பண்ணணும். குங்குமஞ்சள்லாம் வச்சாச்சு. அவன் தூங்குனதுனால உள்ளே வந்து பெருக்கல. மற்றபடி அந்த பூஜை ரூம் உள்ள இருக்கும், அங்கே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன். அங்கே ஹாலில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அவன் பாயில் வந்து படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுமே எந்திரிச்சிட்டான். சரி, நீ அதுக்கப்புறம் சோஃபா மேலே போயிட்டு படுத்துக்க ரோஷன், நான் வந்து சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுமே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். நான் நைட்டுக்கே வந்து சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து காலையில் விடியற்காலையில் வந்து கோவில் கிளம்பிடுவேன். அவங்களுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்களா. சரி, அதனால் வந்து கதவெல்லாம் லாக் பண்ணி நான் சாவி எடுத்துகிட்டு போயிடுவேன், பயப்படாத. அவன் பயப்பட மாட்டான், மித்தி தான் ரொம்ப பயப்படுவான். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், கோவிலுக்கு போவேன், வர்றதுக்கு வந்து டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்கம்மான்னு சொல்லிட்டான். ஆனால் நாங்கள் எந்திரிக்கும் போதே அவனுமே எந்திரிச்சிட்டான். காலையில் அவங்களுமே வந்து எழுப்பி விட்டுட்டு அவங்களுமே வந்து ஆஃபீஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கோலம்லாம் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் வந்து பொழுதெல்லாம் விடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோலம் போடும்போது சாமி கும்பிடும்போது நல்லா வந்து ஒரு 6 மணிக்கிட்ட வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் டைம்லாம் பார்க்கல. காலையில் எந்திரிக்கிற டைம் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரமே பார்க்கல. எனக்கு முன்னாடி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கலாம். பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் பூ வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டா நமக்கு கொஞ்சம் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுமே கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவான வைப்போடு போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு. அதனால சரி, நம்ம வந்து காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாமியுமே கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுமே ரெடி ஆகிட்டாங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருங்க, நான் விளக்கு ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி, அவங்களுமே சரி போங்க, நீங்கள் போய்ட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ நல்லா இருந்தது. வெளியவே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். இதை நான் வந்து அவங்க வெளியில் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் சாமி கும்பிடல. நான் சொன்னதுக்கப்புறம் அவங்களுமே வந்து முன்னாடியே சாமி கும்பிட்டு வந்துடலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. சரி, கட்டின பூ வந்து சிவனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்மளுமே வந்து கொஞ்சம் தலையில் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் முல்லை வந்து அதிகமாக வச்சுருந்தேன். ஒரு 2 கவர் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பூ கட்டும் போது ரொம்ப தூக்கமாக வந்துடுமா, அதனால் சரி பரவாயில்ல, இது ஒரு கவரே வந்து இதை கட்டும் போதே வந்து நம்ம காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இன்னும் 2 கவர் வாங்கிட்டு வந்தேன்னா பூ நிறைய இருந்திருக்கும், கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். 2 பூவாக கூட வைக்கல, 3 பூவாக தான் வச்சுருக்கேன். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். எதையோ யோசிச்சிட்டே
பேசுகிறோமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். இதை வந்து நான் லாங் வீடியோ சைஸில் வந்து எடுக்கல, ஷார்ட்ஸுக்காக தான் எடுத்தேன். சரி அதை அப்படியே வந்து லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே எடிட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து வேறு ஒரு வீடியோ வந்து எடுத்து எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருந்த வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்கல, கோவிலுக்கு போயிட்டு வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலான்னு நினச்சேன். சரி நம்ம வந்து இதை எடுத்துட்டோம்ல, நம்ம இதே வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவே வந்து போட்டுடலாம். நான் கோவில்லேருந்து வர்றதுக்கே மணி ஒரு 9 மணி ஆகிடுச்சு. நம்ம எடிட் பண்ணிவிட்டு இதை வாய்ஸ் கொடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து வாய்ஸுமே கொடுத்துட்டேன். விலாகுமே வந்து ஓகே, நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்துட்டா நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. நம்ம வந்ததுக்கப்புறமா தான் அந்த இன்னொரு வீடியோ எடிட் பண்ணி பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து நான் வாய்ஸ் கொடுக்காம தான் இருந்தேன். வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு நினச்சேன். சரி நம்ம அந்த விலாக் போகிறதுக்கு இதே போட்டுக்கலாம், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் 2 பேரும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கிச்சன் டூர் வந்து கேட்டிருந்தாங்க. கிச்சன் டூர் வந்து எங்களுக்கு வந்து ஹால்லே தான் சிஸ்டர் கிச்சன் இருக்குது. அது கொஞ்சம் கிச்சன் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஹால் கிச்சன் 2ம் சேர்ந்தா மாதிரி இருக்குமா, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம். ஒரு சில பொருளெல்லாம் வந்து நான் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரே ஒரு கபோர்ட் மட்டும் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அது கிச்சன் டூர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிற குட்டியாக இருக்கிற அந்த கிச்சனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. ரோஷன் மித்திக்குமே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணட்டும், இருக்கிறத வச்சு நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். இப்போ எப்படியும் ஊருக்கு போய்டுவோன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டால் கூட ஒரு 10 நாள் 15 நாள் வந்து லீவ் முடிகிற வரைக்கும் ஊரில் தான் இருப்பேன். அவங்க மட்டும் ஆஃபீஸில் இங்கே இருப்பாங்களா, அதனால் ரோஷன் மித்தி நாங்கள் 3 பேருமே ஊரில் தான் இருப்போம். மளிகை பொருள்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவுமே தேவைப்படாது, அதனால் எதுவுமே வாங்காமல் இருக்குது. அதெல்லாம் அந்த பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதுக்குள்ளே நான் வாங்கிட்டேன். எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணிகிட்டே விலாக் வந்து போடலான்னு இருக்கேன். அதனால வந்து நான் எப்படியும் வந்து ஜூன் மாதம் அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும், இல்லை மே லாஸ்ட்டில் போடுற மாதிரி இருக்கும். ரோஷன் மித்தி வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எல்லா வேலையும் ஓரளவுக்கு எல்லாம் க்ளீனாக நீட்டாக முடிச்சிடுவேன். அது கொஞ்சம் லேட் ஆகும். வேறு ஒரு சிஸ்டர் வந்து ஏசி பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஏசி வந்து 3 ஸ்டார் ஏசி சிஸ்டர். நான் வந்து உங்களுக்கு மெசேஜுமே பண்ணியிருந்தேன். ஏசியோட ப்ரைஸ் வந்து 39,000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் போயிட்டு 35,000 சொல்லியிருந்தாங்க. நம்மளோட பழைய ஏசி வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து புதுசாக வந்து அப்படியெல்லாம் எடுக்கல. எக்ஸ்சேஞ்ச் போட்டதுனால வந்து 4,500 வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 500 மட்டும்தான் இருக்குது, வந்து ரவுண்டாக பண்ணி கொடுத்துருங்க, ஒரு 5,000 எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு 5,000 எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் வந்து நம்ம வந்து ஒரு 30,000 வந்து கட்டுற மாதிரி இருந்தது. நாங்கள் அதை அப்படியே இஎம்ஐயில் தான் வந்து போட்டுட்டோம். ஏசி இல்லை, வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்மளால் வந்து இங்கே ஏசி இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்றதுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். அப்படி இல்லைனா கூட நாங்கள் அந்த பழைய ஏசி வந்து கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்திருக்கலாம். கரண்ட்டு பில் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. இப்போ கூட எங்களுக்கு வந்து அந்த பில்லு இன்னும் வரல, கரண்ட்டு பில் வந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த ஏபி பில் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம 2 மாதம் 3 மாதம் முழுக்க வந்து போட்டுருந்தா நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்படாமல் நம்ம புதுசாகவே ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பழைய ஏசி வந்து 1 டன்னு, இது வந்து 1.5 டன். முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணதுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து டீட்டெயில் வந்து சொல்லிட்டோம். ஓரளவுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து சொல்லியாச்சு. ஏசிக்கான டீட்டெயில் இதுதான், ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான் இருந்தது. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால பேசுனதுனால கூட அந்த 500 குறைச்சாங்க. நான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். இந்த 500 தானே இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து 500 வச்சாங்க, கம்மி பண்ணாங்க. நாங்கள் வந்து வசந்த் அண்ட் கோல போனோம். எடுத்தது வந்து சத்யாவில் எடுத்தோம். வசந்த் அண்ட் கோல போகும்போது வந்து 3,000 தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். 1.5 டன்னுன்னா வந்து 3,500 சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம சத்யாவே பரவாயில்ல, அவங்க வந்து 1 டன் 1 டன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கணக்கே எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களோட இதை வந்து 4,000 4,500 எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏசி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கு இதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு, நம்ம இங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து திருப்பியும் வந்து சத்யாவுக்கே வந்து போய் கொடுத்துட்டோம். அதில் தான் வந்து எக்ஸ்சேஞ்சுமே பண்ணோம். ஆனால் சீக்கிரமாகவே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாகவுமே முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி இருந்த விலாக்லேயுமே சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து பாடி சரவணா ஸ்டோரில் தான் அதிகமாக வாங்குவோம். அதுவுமே கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கெலாம். இங்கே வந்து சீக்கிரமாக வேலைலாம் முடிஞ்சிச்சு. அதனால் சரி ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, சத்யாவில் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. கேட்ட டீட்டெயில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியாச்சு. நீங்கள் ஏசி கேட்டது, சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம். 48 சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு போகணும். ஆனால் எங்களால் வந்து சுற்றவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்க வந்து 48 தான் சுற்றியே
ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நின்னாங்க. இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 சுற்று சுற்றணும். அதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுற்றலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ரொம்ப கூட்டமாக வந்துருச்சுன்னா வந்து நம்ம 48 சுற்று வர முடியுமா என்னன்னு கொஞ்சம் வேறு டவுட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பாதியில் வந்து இடையில நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, இந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு பயமாக தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அவங்களுக்குமே கொஞ்சம் 21 சுற்றுல நிறுத்திடலாமா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இந்த 21 சுற்று சுற்றிட்டு 22வது சுற்று வரப்போகிறோம். அப்போ வந்து கொஞ்சம் ரஷ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. நம்ம அந்த க்யூவில் நின்னவங்களாம் கொஞ்சம் வந்து உள்ளே போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க வந்து என் மூலியமா வந்து உங்களை 48 சுற்று சிவன் வந்து சொல்லியிருக்கிறாரு. 48 சுற்று தான் நீங்கள் சுற்றணுமா, நீங்கள் சுற்றுங்கன்றாங்க. நீங்கள் வேற ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்களும் விட மாட்டீங்க அவரும் விட மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு 48 சுற்று இன்றைக்கி வந்து சுற்றியே ஆகணும். அவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்ம கையில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு 48 சுற்று சுற்றணும். நல்லா இருந்தது. ஆனால் வந்து முடியிற டைமில் வந்து ஒரு 40 டைம் வந்துட்டோம். அந்த 8 முறை வந்து சுற்றுறது வந்து சுத்தமாக ஒரே ஒரு அடி கூட கால் எடுத்தே வைக்க முடியல. அதுக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 5:30 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். 5:30யா 5:30 5:45ன்னு தெரியல, நான் நேரம் பார்க்கல. ஆனால் 6 மணிக்கு கரெக்டாக கோவில் வாசலில் வந்து நாங்கள் 6 மணிக்கெலாம் இருந்தோம். நடை திறக்கவே இல்லை. அப்போ தான் வந்து எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. க்யூவில் நின்னோம். ஆனால் இப்போ போக போக வெயில் ரொம்ப அதிகமாகிடும், நம்மளால் சாமி கும்பிடவே முடியாது. அதனால் முன்னாடியே போயிட்டு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் 6 மணிக்கெலாம் போயிட்டு 6:30க்கு தான் வந்து அங்கே நடையே வந்து அந்த பெரிய கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. வெயிட் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு வெற்றிகரமாக 48 முறை வந்து கோவில் வந்து சுற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குமே வந்துட்டோம். ரோஷனுக்கு பிடிக்குன்றதுனால வந்து முறுக்கு அதுக்கப்புறம் வந்து புளி சாதம் வந்து அங்கே விற்பாங்க, கோவிலுக்குள்ளே விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போதே கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் வந்து ஏசி ஆன் பண்ண சொல்லிவிட்டு அவனுமே ஆன் பண்ணிட்டா. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற இதுக்கப்புறம் தான் சமைக்கிற வேலையை பார்க்கணும். சரி ஓகே, என்னோடய விளாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பரை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம். பை.